எடுத்துக்கலாம், ஸ்மால் பீட்ரூட். அதுக்கடுத்து வாழைப்பழம் வந்து ஸ்மால் சைஸ் வாழைப்பழம் ஒரு பழம் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து ட்ரை கிரேப்ஸ், உலர்ந்த திராட்சைன்னு சொல்லுவாங்க, கருப்பு திராட்சை, அது வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அதனோடு வந்து பேரிச்சம்பழம் வந்து ஒரு 2 பீஸ் வந்து பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதனோடு வந்து விதைகள் சீட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்ன விதைகள்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்து ஆளி விதை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து வந்து சூரியகாந்தி விதை, அதுக்கடுத்து வந்து கருப்பு எள்ளு, அதுக்கடுத்து வந்து பூசணி விதை. ஸோ இந்த 4 வகையான சீட்ஸ் மிக்ஸ் பண்ணி 2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம என்ன பண்ணணும், மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணணும். ஸோ கிரைண்ட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு ஸ்மூதி மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம். அதே மாதிரி லன்ச் டைம்லையும் எடுத்துக்கலாம். ஸோ ஈவினிங் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து சாப்பிட்றதால வந்து உடலுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஸோ இந்த ட்ரிங்க் பற்றி இந்த ட்ரிங்க் சாப்பிட்றதால மருத்துவ பயன்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அது ஒரு தனி வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் வந்து நர்சிங் ஸ்கில் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.